Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. கூட்டம் வருது, இன்னொரு பக்கம் கூட்டம் போகுது அப்படின்னா விமர்சனங்கள் வந்துச்சு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் முடிச்சு வச்சுட்டேங்க. விஜய் இன்னொரு சிவாஜி. விஜய் தலைவரா பார்க்க வரல, நடிகரா பார்க்க வந்த கூட்டம். அந்த ராம் வாக் முடிஞ்சதுமே கூட்டம் கலைய ஆரம்பிச்சு. விஜய் சிங்கங்கிறத நான் ஏத்துக்கல. இதுவரை விஜய் அசிங்கம் தான் ஆயிருக்கிறாரு. அரசியல் ஆய்வாளர்கள் பல மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் பேசுறாங்க. ஆனா அது எல்லாமே எனக்கு தெரியுங்கிறதையும் அவர் நேற்று அந்த மாநாட்டில் சொல்றாரு. அவர் அர்த்த பழசுங்கிற வார்த்தை சொல்றாரு. அவர் தான் அர்த்த பழசுல இருக்கிறாரு. கலைஞர் வேற, ஸ்டாலின் வேற. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாது. நீங்க பூமரங்களாட்டு கடந்த காலத்திலே இருக்கிறீங்க. குய்வைவா அப்டேட் ஆகல. உங்களோட ஒரு டிகேட் முந்தின ரவீந்திரன் துரைசாமி. விஜயனுடைய இந்த மாநாட்டுக்கு அப்புறம் சீமான் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆதரவே விஜய் பக்கம் போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்துருச்சு. இதெல்லாம் கமலஹாசன் பற்றி இப்படி சொல்லி வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் சீமானை பற்றி பேசுறவங்க தான் பேசுவாங்க. நீ மனுஷன் நேர்மையானவன் அல்ல, நீ அயோக்கிய நடத்தி முடிச்சிருக்காரு. தம்பி இத கேளுப்பா. நீ இத பேசிக்கிட்டு சீமானை விஜயம் கம்பேர் பண்ண வந்தாதான் மனுஷன் நேர்மையானவன் அல்ல, நீ அயோக்கிய வன்மம் கொண்டவன் காழ்ப்புணர்ச்சி கொண்டவன் அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டு இருக்காருல்ல. 1.5 வயசு குழந்தை சார் தமிழக வெற்றி கழகம். கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் எல்லாமே பேசுவாங்க. கூட்டம் கலைஞ்சதுல அவர் சிவாஜி கணேசன் ஆயிட்டாரு, சரத்குமார் ஆயிட்டாரு, கதை முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். என்டிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சீமான் சொல்லுவாரா? இதுவரைக்கும் சொல்லலையே. சீமான் பெரியார் மண்ணு இல்ல, பெரியாரை மண்ணுன்னு 3 வரையும் சேர்த்து பிடிச்சு அடிக்கிறாரு. 2026ல என்டிகே வெர்சஸ் டிஎம்கே தான் போட்டியே. விஜய் சொல்றாருல, தைரியமா? சீமான் என்டர்டெயின் பண்ணுவார் விஜய் மாநாட்டை. பொறுத்திருந்து பாருங்க. இருக்கு ஒரு சம்பவம் இருக்கு. சம்பவம் இருக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சர்மா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாட்டை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு விஜய் ரசிகர்களுக்கும் தெரியும், ஏன் விஜய் கூட கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நம்ம அதை பற்றிலாம் பேசுவோம். விஜய் பேசுனதை தாண்டி நல்லதாக 4 விஷயம் அந்த நிகழ்ச்சியில் தான் இருக்கா அந்த மாநாட்டில்? ஒரு தனிநபருக்கு இவ்வளோ கூட்டம் வர்றது பெரிய விஷயம்தான். அந்த கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்குது. 3 விஷயம். ஒன்று, தலைவா படத்தோட ஜெயலலிதா அடித்தாங்க, ரசிகர்களால் எதுவும் பண்ண முடியல, விஜய் மேலே பட்டுதல் கூடிச்சு, அந்த கார்டுஹோர் ஃபேன்ஸ். அடுத்து நெய்வேலி ரெய்டு, கிரிமினல் மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க, ஐடி ரெய்டு, தலைவர்களால் எதுவும் ரசிகர்களால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் பட்டுதல் கூடிச்சு. அடுத்து சர்க்கார் படம், ஜெயலலிதாவுக்கு நாங்கள் தான் விசுவாசின்னு ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற தினகரனுக்கு எதிராக விஜயை பலியாடாக்கி சர்க்கார் படத்தை அடித்தாங்க அதிமுககாரங்க, நொறுக்குனாங்க ஆளுங்கட்சி. விஜயால் எதுவும் பண்ண முடியல. விஜய் ரசிகர்களுக்கு அவர் மேலே பட்டுதல் கூடிச்சு. இந்த 3 சம்பவத்திலையும் விஜய்க்கு அவர் ரசிகர்கள், பப்ளிக் அல்ல, அவருடைய ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கக்கூடிய, ஓப்பனிங் ஷோ பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு அவர் மேலே பட்டுதல் கூடிச்சு. அதோட வெளிப்பாடு விக்ரவாண்டியிலும் தெரிஞ்சது, இங்கேயும் தெரிஞ்சது. ஸோ ஒரு தனிநபருக்கு இவ்வளோ பட்டுதல் உள்ள ரசிகர்கள் இருக்காங்கங்கிறது தெரியுது. கூட்டம் வருது, இன்னொரு பக்கம் கூட்டம் போகுது அப்படின்லாம் விமர்சனங்கள் வந்துச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் முடிச்சு வச்சுட்டேங்க. விஜய் இன்னொரு சிவாஜி. விஜய் தலைவராக பார்க்க வரல, நடிகராக பார்க்க வந்த கூட்டம். அந்த ராம் வாக் முடிஞ்சதுமே கூட்டம் கலைய ஆரம்பிச்சு. நான் புதிய தலைமுறையில் தான் அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கூட்டம் கலைகிறதுன்னு முதல்ல போட்டாங்க, கணிசமான கூட்டம் கலைகிறதுன்னு 2ஆக போட்டாங்க, கட்டுக்கடங்காத கூட்டம் கலைகிறதுன்னு 3ஆக போட்டாங்க. 10 நிமிஷம் கூட்டம் கலைகிறத பற்றி புதிய தலைமுறையில் நியூஸ் வந்துட்டு இருந்து, நான் அதை கலைஞ்சதுமே எனக்கு விஜயை பற்றிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. அது கரெக்ட் தாங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வெறுமனை அந்த கூட்டத்தை வச்சு மட்டுமே நம்ம கணக்கிட முடியுமா அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அங்கே ஒரு 3 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 3 லட்சம் பேரும் கிட்டத்தட்ட அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அது ஃப்ளக்சுவேஷனுங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தானே செய்யும். விஜயை பார்த்ததும் கூட்டம் கலையுதுன்னா அது ஆளை பார்க்க வந்த கூட்டம், கேட்க வந்த கூட்டம் இல்லை. விஜய் என்ன சொல்கிறாருன்னு யாருமே கேட்கல. நீங்கள் அதுக்குள்ளவங்கிட்ட பேட்டி எடுத்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாரு, என்ன கருத்தை சொல்கிறாருன்னு எவருமே பயில் சொல்லிட மாட்டான் அந்த இடத்துக்குள்ளே. நம்ம இங்கே அரசியல் ஆய்வாளர்கள் தான் சீமானை பிடிக்காதவனும் உதயநிதி ஸ்டாலினை பிடிக்காதவன், அவன் இச்சஸை சொரிஞ்சிருக்குது ஏதாவது பேசிகிட்டு இருப்பானே தவிர அந்த வந்த கூட்டத்துக்கு தெரியாது. வந்த கூட்டம் விஜய் மேலே ஒரு அந்த 3 சம்பவம் சொன்னல, இதன் அடிப்படையில் வெறித்தனமாக வந்த கூட்டம், மிதமாக வந்த கூட்டம். விஜயை தலைவராக பார்க்கல, நடிகராக பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டாங்க. இது சரத்குமாரையும் ராதிகாவையும் திருமங்கலத்தில் பார்த்தது மாதிரி. எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு இருக்குது, எனக்கும் நாடியில் வெட்டு இருக்குது. எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம். என் சூரிய வம்சம் டபுள் எங்கள் வீட்டு பிள்ளை. 2 பாசிட்டிவ் கேரக்டரில் நான் எங்கள் வீட்டு பிள்ளை வசூலை நான் சூரிய வம்சத்தில் பார்த்தேன். ஆடியன்ஸை பார்த்துட்டாரு, தாண்டியை பார்த்துட்டாரு. அதெல்லாம் சொல்லி சித்தி ராதிகா ஒவ்வொரு வீட்லேயும் இருக்காங்க சொல்லி 2 பேரும் போனதை மக்கள் என்டர்டெயினாக பார்த்தான். ஆனால்
ஹிஸ்டோ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடி வரக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்துக்களின் பிரச்சனையில் மௌனம் என்று மதுசூதன பெருமாள் ஐயா தாளிங்க நாடார் கூட இந்து முன்னிலையில் இருந்த இந்து மகாசபா ஒரு அமைப்பு நடத்துகிறவர், ஒரு இந்துக்களின் பிரச்சனை முன்னெடுத்து வச்சவர் 1000 ஓட்டை தாண்டி போயிட்டார். சரத்குமார் சில 100 ஓட்டுகள் தான் பெற்றார். ஸோ இஷ்யூ வேணும். எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் வந்து தனிப்பட்ட இதில் ஒரு நியாயமானதாக இருந்து நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கலை. ராமதாஸை தோக்கடிப்புன்னு சொல்லி அத்தனை தொகுதியிலையும் ராமதாஸ் ஜெயித்தார். அதே பாமகவை டாக்டர் ஐயாவால் நான் பாப்புலர் ஆனவன், ஐயாவால் என் அறிவாற்றல் தமிழ் மண்ணுக்கு வெளிப்பட்டது, ஐயாவுக்கு நான் நன்றி கடன் பட்டேன், அது வேறு விஷயம். மனித நீதிக்கு மனித நீதின்னு அவரை 2009 தோக்கடிக்க முயற்சி போது நான் யாதவர், செங்குந்தர், உடையார், ரெட்டியார், நாயுடு, பிள்ளை, கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு தெலுங்கு சகோதரர்களையும் நான் நினச்சிக்கிட்டேன். தென் கிராமணி, மீனவர், கள்ளர், அகமுடையார் எல்லாத்தையும் நினச்சி ஒரு அணி பாமகவை சேர்க்கறதில்ல, இன்னொரு அணி வன்னியர்களை போடும்போது உங்களோட அரசியல் பிரதித்துவம் காலியாகுது. ராமதாஸை பாமகவை தோக்கடிச்சாதான் நம்ம அரசியலில் மீண்டும் இங்கே நம்ம அதிகாரத்துக்கு வர முடியுங்கிற கருத்தை முன் வச்சு நான் சொல்லும்போது அதை டிக்ளேர் பண்ணி வெளிப்படையாகவே சொல்லி களத்தில் நிற்கும்போது டாக்டர் ஐயாவை வந்து அனைத்து தொகுதியிலையும் தோக்கடிச்சு காட்டினேன். எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நான் ஜெயித்து காட்டினேன். ஸோ அங்கே இஷ்யூ தான் முக்கியம். ஸோ இஷ்யூ இல்லாமல் நீங்கள் திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு எத்தனை சொன்னாலும் மூப்பனாருக்கு மேலே உள்ள வன்மத்தில் சிவாஜி, எங்கள் அண்ணன் சிவாஜி வந்து பரிதாபமாக தோத்தது மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலோட வன்மத்தில் வந்து விஜய் வந்து தோல்வி தான் அடைவார். பாசிட்டிவாக எதுவும் இல்லை விஜய்கிட்ட. அது அண்ணாமலை தெளிவாக பாசிட்டிவாக விஜய்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்கிறாரு. சீமானும் பாசிட்டிவாக விஜய்கிட்ட எதுவும் இல்லை. வன்மமும் காழ்ப்புணர்ச்சி, ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ். மூப்பனார் சிஎம்மாக வந்துடக்கூடாதுன்னு சிவாஜி பண்ண ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நாளைக்கு சிஎம்மாக வந்துடக்கூடாதுன்னு ஒரு நெகட்டிவில் தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த நெகட்டிவ் பொலிட்டிக்ஸுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்காது. விஜய் சினிமா ஹீரோ எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்த கூட்டம் கலைஞ்சுது. இப்போ நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து தோக்கடிக்கணும் அல்லது அரசியல் ரீதியாக எதிரியாக பார்க்கணும், அதுக்காக அரசியல் வந்திருக்கான்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஸ்டாலின் அங்கிள் உங்களுக்கு பிரச்சனை இவ்வளோ நடக்குதே, இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா, உங்களுக்கு கேட்கறது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஸ்டாலினுக்கு இணையாக அவர் ஒரு லீடராக வந்து எமர்ஜ் ஆகணும்னு நினைக்கிறாரு. சீமான் ஒட்டுமொத்த திராவிடத்தையே அடிக்கணும், பெரியாரே அடித்து தூக்குவேன், பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறாரு. அவர் ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 பேரையும் சேர்த்து தான் அடிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தங்களை கிளைம் பண்ணிக்கிறது தானே, எப்படி வேணாலும் கிளைம் பண்ணலாமா? ஜனநாயகத்தில் மக்கள் தானே எஜமானர்கள். யாராத்தா செத்தான்னு 2026 தெரியும். நான் சீமான் 17% ஓட்டு எடுப்பார். ஆன்டி திராவிட இதில் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை நாராக உரிப்பேன். இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறதுல 17% கன்ஷிராம் பாணியில், நிதிஷ்குமார் பாணியில் சீமான் எடுப்பார் நான் சொல்கிறேன். நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், அது உங்கள் தவறு இல்லை. அதில் இப்போ சீமான் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. சீமான் வந்து அண்மையில் இந்த அணில் குறித்து பேசினார். நேற்று வந்து விஜய் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிங்கம் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து அவர் சொல்கிறாரு. காட்டில் வேணால் புலி வந்து மான வேட்டையாடலாம், கரடியை வேட்டையாடலாம், ஆனால் வந்து காட்டுக்கே ராஜா சிங்கம்ல. காட்டுக்கு ராஜா யானை தான். கஜகேசரி யோகம் உள்ளவன் யானையை தோக்கடிப்பான். மற்றபடி யானை தான் சிங்கத்தை துதிக்கையால் துரத்திக்கு போடும். விஜய் சிங்கங்கிறத நான் ஏற்றுக்கல. இதுவரை விஜய் வந்து அசிங்கம் தான் ஆயிருக்கிறாரு. அவர் அணில் மாதிரி உதவணும்னு சொன்னார். ஜெயலலிதா நீங்கள்லாம் ஒரு ஃபோல்ட் இல்லைன்னு அடிச்சுன்னு இருக்குனாங்க. 6% ஓட்டு ஜெயலலிதா ஏறி 39க்கு 37 எடுத்து விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 ஈழப்பிரச்சனையை சீமானை பயன்படுத்தியே விஜயை வந்து சீரோவாக்குனாங்க ஜெயலலிதா அம்மையார். நீங்கள் உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு மோடியை வந்து கோயம்புத்தூரில் போய் பார்த்தீங்க, விளைவு மோசமாச்சு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாராய் சாவை பார்த்தீங்க. லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் உங்களை டீல் பண்ணி விட்டு அனுப்பிட்டாரு. திமுகவுக்கு போலிங் குடிச்சு, ஒட்டுமொத்த போலிங் குடிச்சு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. ஸோ இதுவரை நீங்கள் ஒன்றும் உங்களை சக்தியை நிரூபிக்கல. சீமான் 8.3% வாக்கை நிரூபிச்சு ஒரு அரசியல் சக்தியாக இருக்காரு. தேர்தல் ரீதியாக, வரலாறு ரீதியாக சீமான் வந்து 8.2% வந்து வாக்கு பெற்றிருக்காரு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் வெறுமனா ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்காக வந்த மாதிரி தெரியலையே. அப்படி பார்த்தா பெண்கள் வந்திருக்க மாட்டாங்க. காலங்காத்தால ஒரு 7 மணி 8 மணிக்கே வந்து அங்கே வராங்க அப்படின்னா அது வெறுமன நடிகரை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, அவரை வந்து ஒரு மாற்று சக்தியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியலையா? வெத்து வெட்டு செல்லா நோட்டுன்னு ஜெயலலிதாவும் உங்களை நிரூபிச்சிருக்கிறாங்க, உதயநிதி ஸ்டாலின் நிரூபிச்சிருக்காங்க. இதை டிஸ்ப்ரூவ் பண்ணாதான் அது உங்களுக்கு ஓட்டு. நீங்கள் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. உங்களை பார்த்ததுமே கூட்டம் கலைஞ்சிட்டுன்னா எங்கன்னா சிவாஜிக்கு 10 லட்சம் பேர் வந்தான், 5 லட்சம் ஓட்டு தான் சிவாஜிக்கே வந்தது. வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு 10,000 பேர் சரத்குமாருக்கு வந்தான். நான் நிற்காண்டான் சைனட் சாப்பிட மாதிரின்னு சொன்னேன். அங்கே நின்று அவங்க அந்த இஷ்யூ இல்லாமல் சில 100 ஓட்டுகள் எடுத்து போனாங்க. ஸோ வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டு இல்லை, நிரூபித்தாதான் ஓட்டு. நான் சொன்னது தான் இன்னைக்கு நிற்குது. மனச்சாட்சி உள்ள அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், விஜயோட கூட இருக்கிறவன், மற்ற ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன்
எல்லா நடிகர்களுக்கு ரசிகர்கள், தமிழுக்கு ஒரு நல்ல உள்ள அனைவருக்கும் இதை நான் நினைவுபடுத்துகிறேன். பலம் நிரூபிக்காத விஜய் கூட 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு இன்னைக்கும் அதுதான் நடக்கு. இல்ல நீங்க ஃபேக்டை சொல்றீங்க, பலம் நிரூபிக்கலையா அப்படின்னு கேட்டா பலம் நிரூபிக்கல. ஓகே ரைட், 2026 தான் தேர்தல் வரப்போகுதுங்கிறத அவர் முன்னாடியே வந்து முடிவெடுத்து நான் 2026 தான் வரப்போறேன், 2024 நான் வந்து போட்டியிட போறதில்லை சொல்லிட்டாரு. அதன் பின்பாக தானே இவ்வளவு வரவேற்பே இருக்கு. 2024 போட்டி போட்டிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை இருந்திருக்கும். இன்னைக்கு உங்களை யாரும் சீண்டல. என்ன மரியாதை கட்டுருச்சு மக்கள் மத்தியில? கட்சிகள் வேணா மதிக்காம இருக்கலாம், கூட்டணி அவர் சொன்னக்கு அப்புறம் வராம இருக்கலாம், மக்கள் மத்தியில மரியாதை இருக்கே. மக்கள் மத்தியில நீங்க சிவாஜி கணேசன் மாதிரியா சரத்குமார் மாதிரியா அங்கே 26 தான் தெரியும். மக்கள் மத்தியில மரியாதைங்கிறது கூட்டத்தை வச்சு முடிவு பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வச்சு தான் முடிவு பண்ண முடியும். எலெக்ஷன் கமிஷன் டேட்டா 8.3ன்னு சீமான சொல்லுது. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா விஜய் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான். தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி 0% தான் இன்னைக்கு இருக்கிறாரு. 26 தான் அவருக்கு என்ன பெர்சன்டேஜ்னு தெரியும். இதை நான் சொன்னா என் மேல கோவப்படுறாரு. டைரக்டா விஜயை கோவப்பட்டு தூண்டி விடுறாரு. நிறைய பத்திரிகையாளர்கள் பணம் கொடுத்து எனக்கு எதிராக சதி திட்டங்களும் எனக்கு எதிராக அவதூறுகளை பரப்புற வேலையும் விஜயே செய்கிறாரு. விஜய் பிறகு இது தப்பு, நானும் திருப்பி மனிதநீதிக்கு மனிதனை அடிக்கக்கூடிய சக்தி படைச்சவன். அரசியல் ஆய்வாளர்கள் பல மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் வந்து பேசுறாங்க, ஆனா அது எல்லாமே எனக்கு தெரியுங்கிறதையும் அவர் நேற்று அந்த மாநாட்டில் சொல்றாரு. அவர் அர்த்த பழசுங்கிற வார்த்தை சொல்றாரு. அவர் தான் அர்த்த பழசுல இருக்கிறாரு. கலைஞர் வேற, ஸ்டாலின் வேற. கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலின் கிடையாது. எங்க பகுதியில் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜர்னு சட்டசபையில் பதிவு பண்ணி வச்சிருக்கும் போது என்னைக்கையா கருணாநிதி பண்ணாரு. காமராஜருக்கு சாதனை, காமராஜர் முத்துக்குலத்தோருக்கு வாழ்வு, வன்னியர்களுக்கு வாழ்வு, வெள்ளாள கவுண்டர்களுக்கு 74க்கு மேலே வாழ்வு, நாடார்களுக்கு இந்து நாடார்களுக்கு 64க்கு மேலே வாழ்வு, கிறிஸ்தவ நாடார்களுக்கு 83க்கு மேலே வாழ்வு. இதுக்கு காரணம் காமராஜருக்கு அரசியல் அதிகாரம். இதை ஒரு நாள் கூட கலைஞர் சொன்னதில்லை. ஆனால் ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தின் மூலவர்னு சொல்லும்போது கலைஞருக்குள்ள எதிர்ப்பு நாடார்களுக்கு மத்தியில் ஸ்டாலினுக்கு இல்லை. அதே மாதிரி தியாகி இமானுவேல் சேகரனை கலைஞர் ஒரு நாள் கூட மதித்ததில்லை. இமானுவேல் சேகரனை கலைஞர் ஒரு நாள் கூட மதித்ததில்லை. இமானுவேல் சேகரன் பிறந்த நாளை அரசு விழாவாட்டு ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாரு. இமானுவேல் சேகரன் நினைவு சின்னம் ஏற்படுத்துகிறாரு. தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றத்தை உடனே செய்கிறாரு. அப்போ கலைஞருக்கு இந்த சமூகங்கள்கிட்ட உள்ள எதிர்ப்பு இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இல்லை. அதனால தான் ஸ்டாலின் தொடர் வெற்றியில் இருக்கிறாரு. கலைஞரை நெகட்டிவாக பார்த்த பிராமணர் கூட இன்னைக்கு ஸ்டாலினை பார்க்க விரும்பலை. அந்த அளவுக்கு அவர் ஸ்டாலினுக்கு நடவடிக்கைகளை கூர்ந்து பார்த்தா ஷார்ப்பு எட்ஜ்டு பிரெயின் உள்ளவனுக்கு தெரியும். சும்மா வன்மத்திலையும் காழ்ப்பணத்திலும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு அது தெரியாது. இதை வந்து நீங்கள் பூமரங்களாட்டு கடந்த காலத்திலே இருக்கிறீங்க. குய்வைவா அப்டேட் ஆகலை. உங்களோட ஒரு டீக்கேட் முந்தினவர் ரவீந்திரன் துரைசாமி, நீங்கள் 51 வயசு பூமரங்களா இருக்கீங்க. நான் குய்வைவா கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு பேசுகிறேன். நீங்கள் அந்த பழைய பாடாசு பண்ண அறத பழசான கலைஞர் எதிர்ப்புன்னு ஒரு 13 பேர் தமிழ்நாட்டில் பேசிட்டு தெரியுமா, அதுக்குள்ளே இருக்கிறீங்க. நான் தெளிவாக கலைஞரை எதிர்த்த ஜாதிகள் எங்கள் ஊரில் கலைஞர் வந்து பிரச்சாரம் பண்ண முடியாமலே போன காலகட்டங்களும் பல உண்டு. அந்த டெபாசிட் இழந்த காலகட்டங்களும் உண்டு. ராஜாஜிக்கு முதுகுக்கு பின்னாடி போய் டெபாசிட் வாங்கின காலகட்டமும் உண்டு. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை ஸ்டாலினுக்கு. காரணம் ஸ்டாலின் வந்து கலைஞர்லேருந்து மாறுபட்டு இருக்கிறாருங்கிறது 100க்கு 100 உண்மை. இது தெரியாமல் பூமரங்களாட்டே 51 வயசு விஜய் இருக்கிறாருன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அர்த்த பழசுல இருக்காரு. நீங்க பூமரங்கள்னு நீங்க சொல்றீங்க, ஆனா கலை யதார்த்தத்துல இப்போ 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீங்க நல்லா பாக்குறீங்க. கள சூழல் என்னவா இருக்குங்கிறத இப்போ நான் கூட ரெகுலராக வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பேசுகிறேன், டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசுகிறேன். இப்போ வரும்போது கூட நான் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசுகிறேன். இது நாள் வரைக்கும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் திமுகன்னு சொல்கிறாங்க, சில பேர் அதிமுகன்னு சொல்கிறாங்க, சில பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த முறை யாருக்கு போடுவீங்கன்னு கேட்டால் விஜய்க்கு போடலான்னு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட்னு நிரூபிச்சாருன்னா ஜீமானுக்கு கமலஹாசன் சீமான் கம்பேரிசன்ல ஜாக்பாட் அடிச்ச மாதிரி விஜயினுடைய இந்த மாநாட்டுக்கு அப்புறம் சீமான் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆதரவே விஜய் பக்கம் போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்துருச்சு. இதெல்லாம் கமலஹாசன் பற்றி இப்படி சொல்லி வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் சீமானை பற்றி பேசுறவங்க தான் பேசுவாங்க. சீமான் ப்ரூவ்டு பார்ட்டி. அது விஜயால சீமானுக்கு லாபம் வரும். விஜய் சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரி, பச்சோந்தி. இல்ல சார், கொள்கை நீங்க சொன்ன கருத்து பொய்ன்னு நான் சொல்றேன். 20% பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்தணும்னு சீமான் களத்துக்குள்ள வரும்போது நமக்கானவன் சீமான் தான், வியாபாரி விஜய்னு பறையர்களும் இல்ல. நீங்க பேசுறது ஒரு ஸ்டீரியோ டைப் சார். இப்போ வந்து யங்ஸ்டர் அதெல்லாம் பாக்குற மாதிரி தெரியலையே. 26 ரிசல்ட் வந்தாதான் யாராத்தா செத்தான்னு தெரியும். சீமானோட கீழே போயிருவோம்னு விஜய் பயந்தே ஓடலாம். விஜய் வந்த இப்ப சீமான் விஜய் இல்லைங்க, சீமான் விஜய் இல்லைங்க, விஜய் முதல்ல துருத்திக்கு போடுங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இது சங்கர சர்மாக்கு இல்ல, அனைத்து அரசியல் விமர்சனங்களுக்கும் பத்திரிகையாளர்களும் கேட்கிறேன். மனச்சாட்சி உள்ளவன், நடுநிலையா உள்ளவன் நியாயத்தை பேசணும். சுட்டி காட்டி தான் கேட்கிறேன். பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும்
எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டில இருந்து பல்ட்டி அடிச்சிருக்கிறாரா இல்லையா? விஜய தூரத்துக்கு போடுங்க, அவர் வந்து நிரூபிக்கட்டு, அதுவரை விஜய தூரத்துக்கு போடுங்க. எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடிச்சிருக்கிறாரா இல்லையா? அடிச்சிருக்காரா இல்லையா? சங்கர் சர்மா சீமான் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரா இல்லையா? இருக்காரு. 10.5 பற்றி பேச முடியாம விக்கிரவாண்டில எடப்பாடி பழனிசாமி நிற்காம ஓடினாரா இல்லையா? சீமான் வந்து ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னு, எண்ணி கொடு, அளந்து கொடுன்னு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து கொடுன்னு நின்னாரா இல்லையா? 2. ஈரோடு கிழக்குல களத்துல கண்டஸ்ட் பண்ணா சீமானுக்கும் தனக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஓடினாரா இல்லையா? திண்டுக்கல் மாதிரின்னு முன்னாடி சொன்ன இடத்துக்குள்ளே ஓடினாரா இல்லையா? 23% வாங்கி வச்சிருந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணியோட 8.3% தனியா வாங்கி வச்ச சீமான் களத்துல தன் பிரச்சார வலிமையால அதை 13 ஆக்கிட்டார்னா, நம்ம 23 குறைஞ்சு 18 ஆச்சுன்னா கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு ஓடினாரா இல்லையா? அப்போ 3 கவுண்ட்ல சீமான் வளர்ந்திருக்காரா இல்லையா? 3 கவுண்ட்ல வளர்ந்திருக்காரா இல்லையா? இல்ல அவரோட ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காரு. நான் முடிச்சுக்கிறேன். 4வது கவுண்ட் தான் ரொம்ப முக்கியமான கவுண்ட். 3 கவுண்ட்ல சீமான் வளர்ந்திருக்காரா இல்லையா? இது மனச்சாட்சி உள்ள, நியாய உணர்வு உள்ள அரசியல் முறை சொல்லிட்டு திருவெல்லாம் மனச்சாட்சி இருந்தா நீ பேசுவ. சீமான் மேல வன்மமும் கால் புணிச்சு இருந்த அயோக்கியனா இருந்தா, எதிர்மறை ஜாதி வெறியனா இருந்தா, அல்ல ஜாதி வெறியனா இருந்தா நீ பேச மாட்டேன். நான் சொல்றது உண்மைப்பா. உண்மை இல்லை நீ நாக்கு மேல பல்ல போட்டு சங்கர சர்மா சொல்லிடுவாரா? ஒரு பய சொல்லிடுவானா தமிழ்நாட்டில்? அடுத்தால 4வது விஷயத்தையும் சொல்றேன். ஒரே குட்டியில் ஊறிய மட்டைகளை நாரா உரிப்பணி சீமான் சொல்றாரு. ஒரே குட்டியில் ஊறிய மட்டைகள்னு சொல்லிட்டு தானே 18% ஓட்டை எடுத்தாரு அண்ணாமலை. எடப்பாடியை ஜெயலலிதாவும் எடப்பாடியும் ஊழல்னு சொல்லி தானே எடுத்தாரு. எடப்பாடியை தற்கூரின்னு சொல்லி தானே எடுத்தாரு. பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கண்டு அண்ணா ஓடிட்டாருன்னு சொல்லி தானே எடுத்தாரு. அந்த எடப்பாடி, அந்த அண்ணாமலையால விக்கிரவாண்டியில் நின்னவருக்கு ஏன் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியல? அப்போ 18% மாற்றம்ங்கிற ஓட்டுக்கு இன்னைக்கு தலைவனா இருக்கு சீமான் தானே. விஜய் நாளைக்கு வரட்டு, 2வது விடுங்க. இந்த 4 விஷயத்திலும் சீமான் எமர்ஜ் ஆயிருக்காரா இல்லையா? இத பேசிக்கிட்டு சீமானை விஜயம் கம்பேர் பண்ணா நீ மனுஷன் நேர்மையானவன், நீ மனுஷன் நேர்மையானவன் அல்ல, நீ அயோக்கியன் நடத்தி முடிச்சிருக்காரு. தம்பி இத கேளுப்பா. நீ இத பேசிக்கிட்டு சீமானை விஜயம் கம்பேர் பண்ண வந்தாதான் மனுஷன் நேர்மையானவன் அல்ல, நீ அயோக்கியன் வன்மம் கொண்டவன், கால் பண்ணிச்சு கொண்டவன் அர்த்தம். இந்த 4 உண்மையா இல்லையா? சங்கர் சர்மா சொல்லுங்க. இல்ல இந்த 4 வந்து நிலைப்பாடு அவர் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. நீங்க சொல்றதை நான் ஏற்கிறேன். அதே இந்த 4ல தான் சீமான் வளர்ந்திருக்காரு. எடப்பாடி தேஞ்சிருக்கிறாரு, என்டிஏ தேஞ்சிருக்கு, சீமான் வளர்ந்திருக்கிறாரு. இது நடந்த விஷயம். நாளைக்கு விஜய் வரட்டு, களத்துக்குள்ள கேட்டு பார்ப்போம். இல்ல இப்போ அவர் வந்து கொள்கை என்ன அப்படிங்கறத அவர் அறிவிச்சிருக்காரு. அதுல இருந்து ஏதாவது மாறுபட்டு இருக்காரா விஜய்? இல்ல. அது மட்டும் இல்லாம திமுக பாஜக அப்படிங்கறத கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு முதல் மாநாட்டிலையும் சொல்லியிருக்காரு, 2வது மாநாட்டிலையும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அதிமுகவை விமர்சிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டு இருக்காருல்ல. 1.5 வயசு குழந்தை சார் தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் எல்லாமே பேசுவாங்க. கூட்டம் கலைஞ்சதுல அவர் சிவாஜி கணேசன் ஆயிட்டாரு, சரத்குமார் ஆயிட்டாரு, கதை முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். 2026ல ப்ரூவ் பண்ணிட்டு சொல்லுங்க, வாங்க ப்ரூவ் பண்ணுங்க. 2026ல 1000 கதையை சொல்லுங்க, ப்ரூவ் பண்ணுங்க முதல்ல. இப்போ உங்களை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரல, எதிர்பார்த்தீங்கல்ல. 234லயும் என்னுடைய முகம் தான் சொல்லியிருக்கிறாரு. எப்படி சீமான் சொன்னாரோ அதே மாதிரி அவரும் சொல்றாரு. சீமானா விஜயா? சீமானா விஜயா இல்ல, ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் 45% வாக்கு எடுப்பாரு. ஸ்டாலின் ஜெயிக்கிறாரு. 62 காமராஜ் பொசிஷன்ல இருக்கிறாரு ஸ்டாலின். அதுல எந்த மாற்றமும் இல்லை, அது யதார்த்த உண்மை. ஸ்டாலின் 62 காமராஜ் பொசிஷன்ல இருக்கிறாரு. எவனுக்காவது 62 காமராஜ் பொசிஷன்ங்கிறது சரியா தெரியுமா? ஆதவர்ஜுனா ரெட்டிக்கு தெரியுமா? ஆதவர்ஜுனா ரெட்டிக்கு தெரியுமா? அது முட்டாள்தனமா ஏதாவது பண்றதுதான். சினிமா துறையில முட்டாள்களும் உண்டுங்கிறத காட்டுற மாதிரி செய்யற வேலையை தான் பண்றாங்க. அட்லாது 62 காமராஜ் பொசிஷன் தெரியுமா? 62 காமராஜ் பொசிஷன்ல கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட்னு தேமுதிக பன்னீர்செல்வம் ஸ்டாலின் நோக்கி நகர்றாங்க. ஸ்டாலினுக்கு வெற்றிங்கிறது 62 காமராஜ் உயரத்துல இருக்கிறாப்புல. ஸ்டாலின் காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ்னா தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் தெரியாது. சும்மா ஒரு மேனாமணிக்கு தனம் பண்ணிக்கிட்டு, ஒரு போக்கஸ் பண்ணிக்கிட்டு கூட போலிகள் இவங்க. 62 காமராஜ் பொசிஷன் தெரிஞ்சவனுக்கு உண்மையான அரசியல் தெரியும். அந்த அரசியல் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கிறாரு. ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் விஜயும் வரலாம், அவ்வளவுதான். இதுல ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடின்னா, எடப்பாடி வந்து அவர் ஒரு 20%, என்டிஏ ஒரு 11+4 கொஞ்சம் ஒரு 30-35% ஸ்ட்ரெங்தோட இருக்கிறாரு. சீமான் 8.3% மக்களவையில எடுத்துட்டு 4 இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விக்கிரவாண்டி நிலைப்பாட்டை மாற்றாதது, ஈரோடு கிழக்கு என்டிஏ நிலைப்பாட்டை மாத்தினது, இந்த 4லயும் அவர் உயர்ந்திருக்கிறாரு. இது கடையில ஸ்டாலினுக்கு எதிராக 3வது ஆளா விஜய் வராரு. மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. அப்ப நீங்க நான் எது உங்களெல்லாம் அடிச்சு தூக்கி அடி பின்னி எடுக்கிறோம்னா, நீ நாணயமானே நேர்மையானோம்னா, விஜய் 26 களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி சீமான்
எடப்பாடி மாதிரி இல்லை, நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காருன்னு சொல்லணும். சீமான் 10.5 உறுதியான எண்ணி கொடு அளந்து கொடுங்கிறதுல துணிச்சலாக சொல்கிறாருன்னு சொல்லணும். மாற்றுணி வந்த அண்ணாமலையால் ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட் விட முடியலைன்னு சொல்லணும். தனக்கும் சீமானுக்கும் டிஃபரன்ஸ் குறைவாக இருக்குன்னு எடப்பாடி ஈரோடு கிழக்க விட்டு ஓடிட்டான்னு சொல்லணும். இந்த நாளையும் சொல்லிக்கிட்டு சீமான் விஜயனி பேசுகிறவன் நாணயமானவன் நேர்மையானவன். இது இல்லாமல் யார் பேசினாலும் அவன் நாணயமற்றவன் நேர்மையற்றவன். என்டிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சீமான் சொல்லுவாரா? இது வரைக்கும் சொல்லலையே. சீமான் பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு 3 வரையும் சேர்த்து பிடிச்சு அடிக்கிறாரு. காங்கிரஸ், பாஜக, திமுக. ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்படிதான் சொன்னாரு. 2026ல என்டிகே வெர்சஸ் டிஎம்கே தான் போட்டியே. விஜய் சொல்றாருல தைரியமா, டிஎம்கே எதிர்க்கிறாருல. சீமான் பெரியாரே மண்ணுன்னு ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் 3 வரையும் ஒன்னா சேர்த்து வச்சு அடிக்கிறாரு. இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு பெரியார் மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின், எடப்பாடி, விஜய் 3 வரையும் சேர்த்து வச்சு அடிக்கிறாரு. ஸ்டாலினை மட்டும் எதுக்கல்ல, 45% ஸ்டாலின், 30% கூட்டணி பலத்தோட உள்ள எடப்பாடி, பலம் தெரியாத க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள 2 மாநாடு பெருசா போட்ட விஜய் 3 வரையும் சேர்த்து வச்சு இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு 3 வரையும் சேர்த்து வச்சு அடிக்கிறார் சீமான். அதுதான் துணிச்சல். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள், காவிரி, கச்சத்தீவு, முல்லை பெரியார் இதெல்லாம் அடிக்கிறாரு. எம்ஜிஆர் ஊழல் பேர்வடி சார வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருங்கிறாரு. ஜெயலலிதா ஊழல் மகாராணிங்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு புகழ்ல ஓட்டு சேர்க்க வரல, ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனலி கரப்ட் பண்ண கரப்ட் லேடிங்கிறாரு. எம்ஜிஆர் ஊழல் பேர்வழிங்கிறாரு. சென்னை கடற்கரை அழகை கெடுக்கக்கூடிய சமாதி சுடுகாட்டை தூக்கி போடணுங்கிறாரு. அப்போ சீமான் தன்னை நம்பி மகனாட்டு, உலக தமிழர்களின் தலைவனாட்டு, ஒவ்வொரு தமிழர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஊழல், ஜெயலலிதா ஊழல், கடற்கரை அழக கலைஞர் அண்ணா சமாதி கெடுக்குதுன்னு ரொம்ப போல்டா நின்று அடிக்கிறாரு. ஓகே, இப்போ விஜய் மாநாட்டை கண்டிப்பா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்துருப்பாங்க. சீமான் பார்த்துருப்பாரு நான் நம்புறேன். சீமான் அது குறித்து உங்கள்ட்ட எதுவும் பேசினாரா? சீமான் என்டர்டெயின் பண்ணுவார் விஜய் மாநாட்டை, பொறுத்திருந்து பாருங்க. என்டர்டெயினிங் ஜாலியா பார்க்கலாம். எதுவும் பேசினாரா? என்டர்டெயின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டேன்ல, ஜாலியா பாருங்க. இருக்கு ஒரு சம்பவம் இருக்கு, சம்பவம் இருக்கு, என்டர்டெயின் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 8 years of legacy in consumer goods.